பாவும் பருப்பும் இவை நாடும் கலந்தனுக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவலியா மனம் தரும். தெய்வ வடிவமும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லனை எல்லாம் தரும் அந்தர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றே என்ற அபிராமியை வேண்டிக் கொண்டு காலவரையுடைய ஆசையோடு நீங்க எல்லாரும் செடிக்கு உணவில்லாத பொழுது அங்கே சற்று வயிற்றுக்கும் ஈய பொழுதும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இங்க வயிற்றுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு எப்படியா இருந்தாலும் இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் இந்த சாமியை அலங்காரம் பண்ணி. ஏன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை இது. அலங்காரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்றது, இவர்களை என்கேஜ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வர சொல்லி ஒரு அரை மணி நேரம் பொழுது இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டளையிட்ட அண்ணன் மாணிக்கம் உட்பட்ட இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா மற்றும் அலங்காவலர் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்றும் இந்த காலபைரவர் நவ காலபைரவர் கோயிலுக்கு வந்து அவருடைய அருள் ஆசையை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து பக்த கோயில்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நீங்க எல்லாரும் காசி மாநகரத்துக்கு போயிருக்கலாம் அல்லது காசியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா இப்ப கூட சமீபமா காசியை ரொம்பவும் சுத்தம் பண்ணி கங்கையை சுத்தம் பண்ணி ஒரு நல்ல இடமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. காசி தான் முதல்ல ஒரு தொன்மையான ஆன்மீக தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக தொன்மையான ஆன்மீக தலம். அந்த ஆன்மீக தலத்தை உருவாக்கினதே சிவபெருமான் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதுல அந்த காசி மாநகரை பாதுகாக்கிறதுக்காக 2 காவல் தெய்வங்கள் வேணும் அப்படின்னு சிவபெருமான் நியமிக்கிறார். ஒரு காவல் தெய்வம் பேரு கால பைரவர், இன்னொரு காவல் தெய்வம் பேரு வாராகி அம்மன். கால பைரவர் அந்த ஊர்ல தெற்கு நோக்கி இருக்கும், வாராகி வடக்கு நோக்கி இருக்கும். அதுல டியூட்டி 2 பேரும் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம எல்லாம் சொல்லும்போது நான் நைட் டியூட்டி, நீ டே டியூட்டி அப்படின்னு. இங்க டே டியூட்டி பாக்குறது யார் அப்படின்னா கால பைரவர், நைட் டியூட்டி பாக்குறது யார் அப்படின்னா வாராகி அம்மன். அப்படி காசி மாநகரத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த ஊருக்கு நான் பேர் வைக்கிறேங்க. இந்த ஊருக்கு பேரு பட்டணம்னு பேரும். பட்டணம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இல்ல சும்மா கேஷுவலா பேசுவோமே. பட்டணம்னா என்ன? டவுன், மாநகரம் வச்சுக்கலாங்களா? இது 6 பட்டணம். அப்போ ராசி மாநகர், காசி மாநகர்ல தெற்கையும் வடக்கையும் பார்த்து இருக்கக்கூடிய காலபைரவர் வாராகியும் ராசி மாநகர்ல மேற்கையும் கிழக்கையும் பார்த்து இருக்காங்க. அவ்வளவுதான் தவிர காசிக்கு இணையான கஷேத்திரம் அப்படின்னா அது இந்த இடத்துல ராசி மாநகர்ல பட்டணத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் தான். இல்லைன்னா ராத்திரி 9:30 மணிக்கு உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்க. அப்படிப்பட்ட ராசி வாங்கி அது ஊர்லயே ராசி இருக்கு பாத்தீங்களா? ராசி மிக்க ஒரு இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அதனால இந்த ராசியில இறைவனுடைய ஆசி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல இரவும் பகலுமாக இந்த 2 பேரும் ஆட்சி பண்ண போறாங்க. அதுல டே டியூட்டிக்கு நம்ம ஆள் போட்டாச்சு முதல்லயே. சார் நீங்க முன்னாடி எழுங்க, நீங்க எல்லாரும் தேய்பிறை அஷ்டமிக்கு வர ஆரம்பிச்சீங்க. எல்லாரும் ஒருத்தரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கும் கூட நான் கேட்டேன், போன தடவை கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப அண்ணா சொன்னாரு, இந்த அஷ்டமி 2 நாள் வந்தாலும் ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. பௌர்ணமியும் 2 நாள் வந்தது. செவ்வாய்க்கிழமை நைட்டா புதன்கிழமை நைட்டா, என்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் போறது. நான் ஒரு நாள் போறேன், யாரையுமே காணும். ஏன்னா சார் கிரிவலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது மாதிரி ஒரு பிரச்சனை காரணமாக இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னாரு. சோ டே டியூட்டிக்காரருக்கு நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. அடுத்து நைட் டியூட்டிக்காரர் வேலைக்கு ஜாயின் பண்றது 30/8/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் அவங்க டியூட்டி ஜாயின் பண்ண போறாங்க. அந்த கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் அனைவரும் இதே மாதிரி திரளாக வந்து கலந்து கொண்டால் மட்டும்தான் இந்த ஊருக்கு மட்டும் அவர்கள் காவல் தெய்வங்கள் அல்ல, நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர்கள் காவல் தெய்வங்கள். ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அத்தனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு காவல் வேணும். துணை இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சார். ஒவ்வொருமே இல்லாத ஒரே ஒரு துணை கிடைக்குமா சார்? நேரா அபிராமி பட்டத்தை போய் கேட்டோம். அபிராமி பட்டரே எங்களுக்கு துணை கிடைக்குமா? அவர் சொன்னாரு, துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுதிகளின் பணியும் கொழுந்தும் பணிகொண்ட வேறும் பனிமலர் கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே.
ஏங்க துணையா ஏங்க நாய் வைக்க முடியுங்க? துணையா திருவர சுந்தரியா உங்க கூட இருக்காங்க. திருவர சுந்தரிய படை தலைவியாக தான் இங்க வாராகியம்மன் வர போறாங்க 30ஆம் தேதி அன்னைக்கு. அப்படிப்பட்ட அம்மன் துணை இருக்கும்போது, அம்மன் அப்படின்னாலே இந்த ஆடி மாசத்துக்கு அம்மனுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னா நம்ம பெண்களுக்கெல்லாம் ஆடினாலே தெரிஞ்ச ஒரே விஷயம் தான். சார் போத்தீஸ்ல தள்ளுபடி போட்டிருக்காங்களாம், ஒரு குறவு வாங்கினா 4 குறவு இலவசமா கொடுக்குறாங்களாம். கூட்டிட்டு போறது யாருன்னா அப்பா. அப்பா அந்த அம்மா கூட்டிட்டு போவாரு. வரும்போது அவருக்கு ஒரு கட்சிப்பு இலவசமா கொடுப்பாங்க. ஏன்னா கண்ணையெல்லாம் தொடச்சுக்கிறதுக்காக வேணுமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில இருந்து கிருத்திகைல இருந்து ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடின்னு பாருங்களேன், எல்லாமே அம்மனுக்கு உகந்த மாதம். எல்லாத்தை விட ஆடி பூரம் இதுல வருது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அதுல 11 பேர் ஆண்கள், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பெண். யார் அப்படின்னா ஆண்டாள். ஆண்டாள் அவதரித்தது இந்த ஆடி மாதத்துல பூரம் நட்சத்திரத்துல தான். ஆடிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த ஆடி மாதத்துல வந்து நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்கே நீங்க எல்லாம் ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய புண்ணியம் செய்யலைன்னா இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க. சொல்லுவாங்க பொதுவாகவே, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு. உங்களுக்கு பாத்தீங்களா பயங்கர அதிர்ஷ்டசாலி நீங்க. ஏன்னா உங்களுக்கு புதனும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பொன்மலைப்பட்டிங்கிற ஊர்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. பொண்ணும் கிடைச்சிருக்கு, புதனும் கிடைச்சிருக்கு, ஆடி மாசமும் கிடைச்சிருக்கு. எல்லா தேய்பிரை அஷ்டமியை விட ஆடி மாதத்துடைய தேய்பிரை அஷ்டமி மிகவும் விசேஷமானது. ஏன் தெரியுமா இருக்காது? உங்க பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், கதால பதில் சொல்லுவீங்க பாருங்க. இந்த வருஷத்திலேயே ஒரே ஒரு நாள் மட்டும் தங்கம் வாங்கினா அது பயங்கரமா வளரும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் சொல்றீங்க. அது என்ன நாள் சொல்லுங்களா? அட்சய திருதி. கரெக்டா சொல்றீங்களா? அந்த அட்சய திருதிக்கு அப்படியே நிகரான நாள் இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி. இன்னைக்கு போய் நீங்க தங்க நகை வாங்கினீங்கன்னாக்கா எப்படியாவது ஒரு வேலை பெருகிட்டே இருக்கும். சார் காலையிலேயே சொல்லியிருந்தா பரவாயில்ல, ராத்திரி 9:45 சொன்னீங்கன்னா இனிமே கடை வேற பூட்டி இருப்பான். கவலைப்படாதீங்க, நமக்கு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அஷ்டமி இருக்கு. அஷ்டமி அப்படிங்கிறது இன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. கணவர்களே உஷாரா இருந்துருங்க. உங்க பாக்கெட் காலியாச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கிரீன் பாஸ் கொண்டு வந்து இவரு நம்ம பணத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது, உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற பணம் குறைய குறைய வீட்டுல தங்க நகை ஏறிட்டே இருக்கும். இன்னைக்கு வாங்கினீங்கன்னா இந்த அட்சய திருதியை மாதிரி, ஏன்னா அட்சய திருதியிலே கூட்டம் இருக்கும், அஷ்டமி இன்னைக்கு கூட்டம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அஷ்டமினால அது ஒரு வேண்டாத நாள், அது போகக்கூடாது. என்ன வேண்டாத நாள்? 8ஆம் நம்பருக்கு சார் ஆகாது. ஏன் கண்ணதாசன் பாட்டு கேட்டது இல்லையா நீங்க எல்லாரும்? எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் கண்ணதாசன் மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்லை சார். சார் பிறக்கிறது வந்து சாகர வரைக்கும் அவர் தான் சார். அவர் வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, வீதி வரை மனைவி போட்டாதான் சார் புறமே எடுப்பாங்க நம்ம ஊர்ல. அப்படிப்பட்ட மனிதர் பிறந்தது 8வது தெரியும் உங்களுக்கு. சகுனி 8வது, கண்ணன் 8வது, அஷ்டமி தீதியில பிறந்த கிருஷ்ணன் 8வது, நம்ம ராமலிங்க பிள்ளை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை 8வது. 8 8 8 இனிமே 8ன்னா குட்டு ஞாபகம் வச்சுங்க. 8 தான் குட்டு. அஷ்டமிங்கிறது மிக நல்ல நாள். நாமெல்லாம் அதை சாமிக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மாத்திக்கிட்டோம். ஏன்னா அன்னைக்கு போய் கல்யாணம் வச்சோம்னா கல்யாணத்துக்கு போகணும், அதாவது சாமி காலத்துக்கு ஒரு நாள் கொடுக்கணுமே. அஷ்டமி நவமி திதியை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அஷ்டமியில பிறந்தவர் கிருஷ்ணன், நம்ம நவமியில பிறந்தவர் ராமர். ராமர் மாதிரி ஒரு அவதாரம் கிடையாது. அவர் பிறந்தது எப்பன்னா நவமியில. கிருஷ்ணர் சார் பெரிய ஆல்சார், அவர் பிறந்தது அஷ்டமியில. அப்படியே போய் அஷ்டமி கஷ்டங்கிறீங்க? அஷ்டமி கஷ்டமே கிடையாது. சோ என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? நாளைக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு இப்ப விலைக்கார குறைஞ்சிருக்கான், இன்னும் 37% தங்கம் விலை குறைய. உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாரும் வந்து தேய்பிரை அஷ்டமி வந்து சந்தோஷமா போலாம். இன்னும் 37% குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அமெரிக்காவில இருந்து சொல்லியிருக்காங்க. 37% குறையுதுன்னா எவ்வளவு கால்குலேஷன் போட்டுருங்க சார். கால்குலேஷன் போட்டா இப்ப வாங்கினா விலை குறைஞ்சுன்னா என்ன சார் பண்றதுன்னு ஃபீல் பண்றவங்க எல்லாரும் அடுத்த ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமிக்கு வாங்கிங்க. நமக்கு ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமிக்கு வாங்கணும், அவ்வளவுதான். வாங்கினால் பெருகும், இதை ஞாபகம் வச்சுங்க. இப்படிப்பட்ட அந்த வாராகியே இந்த ஆடி மாதத்துல பேசுறோமே நம்ம. சார் ஆடி மாதத்துக்கு ஏன் ஆடி மாதம் பேர் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு நட்சத்திரங்கள் எத்தனைன்னு தெரியுமா? 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள்ல சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி வந்ததுன்னா அந்த மாசம் சித்திரை மாசம். விஷாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி வந்ததுன்னா அதுக்கு பேரு வைகாசின்னு பேரு. அனுஷம் நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி வந்ததுன்னா ஆடின்னு பேரு. இப்ப ஆடிக்கு சொல்லலாமா? ஆடி
பூராடம் உத்தராடம்னு 2 ஆடம் இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம ஆடத்தை ஆடியா மாத்திட்டோம், அவ்வளவுதான். போன தடவை இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 29ஆம் தேதி அன்னைக்கு போன புதன், அதாவது 15 நாள் முன்னாடி, போன புதன் தான், போன புதன்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், செவ்வாய் புதன் 2 நாளுமே வந்தது. அந்த உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் ஆடியினுடைய பௌர்ணமி வந்தது. சார் ஆடம்ங்கிறீங்க, எப்படி ஆடியாச்சு? ஆக்சுவலா இதெல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். நீங்க எல்லாரும் கோயில போய் ஆஞ்சநேயர் கோயில போய் உங்க நட்சத்திரம் சொல்லுங்களேன். உங்க நட்சத்திரம் மாதிரி சொல்லுவாங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஐயர் வந்து பூஜை பண்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி சொல்லுவாரு. ஏன் சார் அவர் வேற மாதிரி சொல்றாரு? உத்தராபோஷ்டபத நட்சத்திரே அப்படிம்பாரு, நம்ம உத்தரகாளின்னு இருப்போம். அவர் உத்தரபோஷ்டபத நட்சத்திரே அப்படிம்பாரு. அவர் சான்ஸ்கிரிட்ல சொல்றாரு, நம்ம தமிழ்ல சொல்றோம். அந்த ஆடம் பூராடம் உத்தராடம் 2ம் பூர்வாஷாரா நட்சத்திரம், உத்தராஷாரா நட்சத்திரம்னு பேரு. அதுல இருந்து ஆஷாடங்கிற வார்த்தை வந்தது. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, ஆஷாட நவராத்திரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாராகிக்கு மிகவும் உகந்த நவராத்திரி. உங்களுக்கு தெரிஞ்ச நவராத்திரி புரட்டாசில வர நவராத்திரி. அது நம்ம குழந்தைகளும் பயங்கர ஹாப்பியா இருக்கும் அன்னைக்கு. ஏன் அப்படின்னா 10 நாளைக்கு லீவ் விட்டுருவோம் நாங்க. உங்களுக்கு வந்து பூஜா ஹாலிடேஸ், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை 4 நாளைக்கு, எல்லாம் 5 நாளைக்கு போகடா சொல்லி அனுப்பி விடுவோம். அதன் காரணமா சந்தோஷமா இருக்கும் குழந்தைகளுக்கு. இப்போ ஒரு நவராத்திரி வருது, இதுக்கு பேரு ஆஷாட நவராத்திரின்னு பேரு. இந்த ஆஷாட நவராத்திரி வாராகிக்கு மிகவும் உகந்த நவராத்திரி. அடுத்த ஆஷாடம், அடுத்த ஆடி வரும்போது நம்ம இருக்கக்கூடிய நம்ம வாராகிக்கு மிகப்பெரிய அலங்காரங்கள் நடந்து அந்த 9 நாட்களும் மிகப்பெரிய விசேஷமா நம்ம பண்ண போறோம். நீங்க எல்லாரும் அதுக்கு வந்து கலந்துட்டு அந்த வாராகியுடைய அருளை பெற போறீங்க. சார் இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்காங்களே, இந்த கோயில் ஏன்னா அதோடைய சிலையை போய் பார்த்தேன், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. போய் கேட்டேன் எவ்வளவு அது அப்படின்னு. அது 12.25 அடிங்க, 12.25 to 13.25 அடி பீடத்தோட சேர்த்தணும்னா அப்படின்னு. இவ்வளவு உயர்ந்த மிக உயரமான சிலை வாராகிக்கு தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல இருக்கு. விக்கிரவாண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்ராஸ் போற வழியில பாத்தீங்கன்னாக்க நம்ம வண்டி ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிக்க வச்சு கூப்பிட்டு போவோம். அந்த இடத்துக்கு பேர் விக்கிரவாண்டின்னு பேரு. விக்கிரவாண்டியில அரசூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு விக்கிரவாண்டி பக்கத்துல. அதுல வந்து இந்த கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட 30 அடி 35 அடி உயரத்துல இருக்கான். ஆனால் அது சுதை சிலை. அது வந்து கான்கிரீட்ல பண்ணது, கல்லுல பண்ண சிலை இல்லை. அப்படியே பார்த்தேன், நமக்கு தான் இப்பதான் இருக்கவே சாட்ஜிபிடி போட்டுட்டு வாடகை சிலையெல்லாம் சொல்றா அப்படின்னாக்கா, நீங்க நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க, தேய்பி ரஷ்மணி கேட்டுருக்கீங்க, அதெல்லாம் நீங்க உங்க அறிவில் சிறந்தவரா இருப்பீங்கன்னு அவங்க என்ன 5 நிமிஷம் பாராட்டுது. நல்லவேளை இப்பெல்லாம் யாரையும் பாராட்டுறது இல்லைங்க. உங்க குழந்தை ஒரு நல்ல செயல் செஞ்சா கூட அவங்க வந்து டேடி நான் செஞ்சுட்டேன் சரி போறா அப்படிங்கிறோம். ஏன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு 2 ரீல்ஸ் பார்த்து அதுக்குள்ள நம்மளுடைய அறிவை பெருகிக்கணும், அப்படிதான் நம்ம ஆயிட்டோம். நம்ம குழந்தைகளை பாராட்டுறதே இல்லை இந்த காலத்துல. ஆனால் அங்க போய் பார்த்தேன், அந்த சாட்ஜிபிடி சொல்லுது, சார் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் ரோட்ல நரசிம்ம நாயக்கன் பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு சார். அங்க இருந்து போனீங்கன்னா பாலமலைன்னு ஒரு ஊர் இருக்கு சார். பாலமலையில போய் பாருங்க, 10 அடி உயரத்தில் இருக்கிறது அப்படின்னு போட்டு, இதுக்கு வாராகி மங்களாலயம் என்று பெயர், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஏண்டாடி 10 அடி உயரத்தையோட அவ்வளவு பேசுறீங்க? நாங்க பொன்மலையில 13.25 அடி வச்சிருக்கோம் மேடம். நாங்க இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணல, அதனால சாட்ஜிபிடிக்கு தெரியல. நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டோம்னா அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையுமே. இவ்வளவு மிகப்பெரிய சிலையை இந்த இடத்துல நம்ம உண்டு பண்ண போறோம். சிலை பெரிதாக அது மனசு பெருசா இருக்குங்க. எவ்வளவு பெரிதாக மனசு இருக்கோ அவ்வளவு எடுத்து கொடுக்கும். சாமி எப்பவுமே எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தான் நினைப்பாங்க. அதுலயும் எஸ்பெஷலி இந்த வாராகி இருக்கா பாருங்க, வாராகியினுடைய விலங்கு முகம் தெய்வ உருவம். நம்ம ஊர் பன்றி கிடையாது. பன்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். பன்றிக்கு இங்கிலீஷ்ல பேர் தெரியுங்களா? சின்ன பசங்க எல்லாம் ஏதாவது சொல்லல, பன்றிக்கு என்ன இங்கிலீஷ்ல பேரு? பரவாயில்ல, காலேஜ் படிக்க போனதுலாம் சொல்லலாம். பிக். சரி, வேற ஏதாவது பேர் இருக்கா? பிக் இல்லாம போர். ரொம்ப சந்தோஷம். போர்னு பேருங்க. பன்னிக்கு இன்னொரு பேரு போர் அப்படின்னு பேரு. BOAR போர் அப்படின்னு பேரு. இதெல்லாம் படிக்கிற குழந்தைகளை வந்து மனசுல தெரிஞ்சுங்க. புதுசா வெளியில போகும்போது வாராகிக்கு பன்றிக்கு இன்னொரு பேர் நான் தெரிஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னா சொல்லலாம். இந்த போரை வைத்துக் கொண்டுதான் பாராகி அப்படின்னு நாத்துல எல்லாம் கூப்பிடுறாங்க. பாராகி அப்படின்னு பேரு. நான் நீங்க சொன்னேன் வேலுக்குறிச்சிக்கு எப்படி இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது வேலுக்குறிச்சி தான் வேலுக்குறிச்சியா மாறிடுச்சு அப்படி. இது போன மீட்டிங்லயே கூட, போன தடவை இந்த ஒரு சொற்பொழிவின் போது கூட உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். இப்படி போராகியாக அங்க இருந்த அம்மன் வாராகியா வராங்க. பன்றி உருவம். அந்த பன்றி சாதாரண பன்றி அல்ல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பன்றி அல்ல. நீங்க சபரிமலைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கும், பார்த்திருப்பீங்க. முன்னாடி 2 கொம்பு முளைச்சிருக்கும். அதுக்கு இந்த இடத்துல 2 கொம்பு இருக்கும். இந்த கொம்பை வச்சு கிழங்கு எல்லாம் அகழ்ந்து எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பன்றி.
உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை தோண்டி தோண்டி எடுத்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரே அம்மன் யாருன்னா அந்த வாராகி அம்மன் தான். சார் பிரச்சனை என்னாக்கா நீ சொன்னா நீ டாக்டர்கிட்ட போங்களேன், போய் உட்காந்தோன்னா என்ன பண்ணுதுன்னு கேட்பாரு. 1/2 மணி நேரம் போய் பேசி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் பாருங்க, அங்க போய் ஒரு ஸ்கேன் எடுக்கணும், இங்க போய் ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், முடிஞ்ச ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க உடம்ப எல்லாம் முடிச்சுக்கிட்டு வாங்க, அப்புறமா நான் சொல்றேன். சார் அப்படி இல்ல வாராகி, உங்க உடம்புக்குள்ள என்ன இருக்கு, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத தோண்டி எடுத்து உன் பிரச்சனையை கவனிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அம்மன் அந்த வாராகி அம்மன். அப்படிப்பட்ட அம்மனுக்கு இப்படி ஒரு 13 அடியில ஒரு சிலையை உருவாக்கி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அதெல்லாம் என்ன சார் நடக்கும் போது இங்க எப்படி அரங்கம் நடக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு வரோம், இன்னைக்கு நான் பேசுறேன், நான் போயிடுவேன், நீங்க எல்லாம் இன்னைக்கு வரீங்க, சாமி கும்பிடுறீங்க, போயிடுறீங்க. தினந்தோறும் 30 நாட்களும் அதை பாத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு விஷயம். 30 நாட்களும் அதுக்கு சாப்பாடு போடணும். பெரிய உருவமா வச்சிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தையா இருந்தா 1/2 இட்லி கொடுத்தா போதுங்க. எனக்கெல்லாம் கூட ஒரு 5 இட்லி சாப்பிடுவேன். நல்ல பெரிய இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட்டு வந்து 5 இட்லி போட்டாங்க போதுமா அவனுக்கு, அவன் 500 இட்லி சாப்பிட்டு இப்பதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கேன், வேணவா போடுறேன்னு கேட்பான். அவ்வளவு பெரிய உருவம் இருக்கு அப்படின்னா அத்தனை சாப்பாடு போட்டாகணும், அதுக்கு மந்திர உச்சாரணம் பண்ணி ஆகணும், அதோட வைப்ரேஷன் ஏற்றி ஆகணும் அப்படின்னாக்கா எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். சார் இப்படி ஒரு கோயிலை கட்டுறாங்களே, இதனால இவங்களுக்கு என்ன சார் கிடைக்கும், கும்பாபிஷேகம் பண்ணா என்ன கிடைக்கும்ங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் இருக்கு. அந்த காலத்துல கோயில் எப்படியெல்லாம் கட்டுவாங்க தெரியுங்களா? நம்ம ஊர்ல சின்னதா ஒரு குடிசை போட்டு அதுக்குள்ள சாமியெல்லாம் வச்சு கோவில் வீடுன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துல எல்லாம் அது கோவில் வீடு, அங்கெல்லாம் போகக்கூடாது, குளிச்சுட்டு சுத்தபத்தமா தான் போகணும் அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா வெறும் வக்கிப்புல் வச்சு மேய்ஞ்சிருப்பாங்க, இல்ல கரும்பு சோகை வச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. சாதாரண சின்ன கோவில். அடுத்த ஸ்டெப், நம்ம ஊர்ல மண்ணெல்லாம் குறைச்சு வச்சு ஒரு சாமி வச்சிருப்பாங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் மேல மேற்கூரையே இருக்காது, சுத்தியிலேயே மட்டும் வச்சிருப்பாங்க, நடுவு சாமி எல்லாம் இருக்கும். சோ வெறும் மண்ணை வச்சு குறைச்சு கட்டலாம். இப்ப எல்லாம் மாறி போச்சு, செங்கல்ல கட்டுறோம். சார் ராஜராஜ சோழன் சார் கருங்கல்லையே கட்டினா என்னென்ன கட்டுறையோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு புண்ணியம் வரும். புள்ளினால் 5 கோடி, புது மண்ணால் 10 கோடி, செல்லுமா ஞானம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அள்ளியன் கோதை கேளாய் அறநுறை ஆலயத்தை கல்லினால் கட்டிய பேர் கையிலை விட்டு அகலாராமே. இது பாடல். புள்ளினால் 5 கோடி. நீங்க வெறும் கோவில் வீடுன்னு போட்டு ஒரு புள்ள கட்டி வச்சீங்கன்னாக்கா 5 கோடி வருஷம் நீங்க அப்படியே பக்கத்துல இருந்து அண்ணன் உட்கார்ந்து இருக்காமலே சிவன் உட்கார்ந்து இருப்பாரு, பக்கத்தையே ஒரு சேர் போட்டு பக்கத்துல உட்காரலாம். நம்மளும் 5 கோடி. புதுமண்ணால் 10 கோடி. சார் மண்ணெல்லாம் சார் கட்டினா 10 இயர்ஸ் அங்க இருக்கலாம், மீண்டும் பிறவி கிடையாது. செல்லுமா ஞானம் தண்ணில் செங்கல்லால் 100 கோடி. செங்கல்ல கட்டினீங்கன்னா 100 கோடி வருஷம் இருக்கலாம். சார் நான் சிவபெருமான் கூடவே இருக்கணும் சார், எனக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? அப்படியா? அறநுறை ஆலயத்தை கல்லினால் கட்டிய பேர் கையிலை விட்டு அகலாராமே. கையிலை விட்டு நீ வெளியே வரவே வேண்டியதில்லை, ஒரு கல்லால ஒண்ணு கட்டுங்க. இங்க இருக்கக்கூடிய தர்மத்தை அரங்காளர் அத்தனை பேருமே வந்து அடுத்த பிறவிங்கிறது, ஏன்னா நம்ம அடுத்த பிறவி வேண்டாம், மனித பிறவி இதோட போதும் சார் தான் நிறுத்தணும்னு நினைக்கணும். அத்தனை பேருமே கையில விட்டு அகலாத ஒரு பெரிய மிகப்பெரிய புண்ணியம் உங்க எல்லாத்தையும் கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய கோயிலை கட்டினதுக்காக இவர்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் மூலமாக ஒரு பாராட்டு தெரிவித்தோம். ஓகே சார், இவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது, எங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைச்சுன்னு சொல்லுங்க. நாங்க வந்து கைத்தடிக்கு போறதுனால எங்களுக்கு என்ன புண்ணியம்? நீங்க மனசால கோயில் கட்டினாலே உங்களுக்கு அத்தனை புண்ணியம் கிடைச்சிருமா? சென்னையில இருந்து அரக்கோணம் போற வழியில திருநின்ற ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, யாருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநின்ற ஊர் அப்படின்னு பேரு. திருநின்ற ஊர்ல ஒரு சிவபெருமான் கோவில் இருக்கு, அதுக்கு பேரு இருதயாளீஸ்வரர் அப்படின்னு பேரு. யாருக்கெல்லாம் இருதய நோய் இருக்கோ, அல்லது யாரெல்லாம் ஆன்ஜியோ பண்ணிட்டாங்க, பைபாஸ் பண்ணிட்டாங்க, இல்ல வராம இருக்கணும் அப்படின்னு வேண்டுக்கணுமோ அவர்கள் எல்லாம் ஒரு முறையாவது அங்க போயிட்டு வாங்க. எப்படி சென்னை போக போறோம், நம்ம எப்படி இங்க இருந்து சேலத்துல இருந்து ட்ரெயின் ஏறணும்னாக்கா சென்னை போகும்போது நீங்க வேணா திருவள்ளூர்ல இறங்கிக்கலாம், அரக்கோணத்திலேயே ஒரு திருவள்ளூர்ல இறங்கிக்கலாம். இறங்கிட்டு அங்க இருந்து இந்த வண்டி குடிச்சீங்கன்னாக்கா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம். திருநின்ற ஊர். அந்த ஊர்ல 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் இருந்த இடம், அவருக்கு பேரு பூசலார்னு பேரு. எத்தனை பேர் பூசலார் கதை கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூசலார்னு ஒரு நாயனார் கேள்விப்பட்டதில்லை. ஓகே, இல்ல நீங்க கேள்விப்படாம இருக்க வரைக்கும் எனக்கு நல்லது. அப்ப நான் சொல்ற கதையை கவனிப்பீங்க, இல்லைன்னா அது தெரியும் அப்படி சொல்லி பக்கத்துல பேசிடக்கூடாது இல்லையா? பூசலர் என்ன பண்றாரு, உங்களை மாதிரியே நீங்க மனசுல நினைச்சீங்கல்ல, நம்ம புல்ல கட்டல, கல்லுல கட்டல, என்னமே கட்டலையே, நமக்கு ஒண்ணு புண்ணியமே கிடைக்காதா, கையில இடம் கிடைக்காதா அப்படின்னு. உங்களுக்கும் இடம் கிடைக்கும். எப்போ? பூசலர் நினைச்சு பாருங்க.
பூசலார் இதே மாதிரிதான். இப்ப நீங்க இருக்கிற மாதிரி நினைக்கிற என்னடா இது, நம்ம வாங்குற சம்பளம் 25ஆம் தேதியே முடிஞ்சு போயிடும், மிச்சம் 5 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. அக்கடா அதை எப்படி கடன் வாங்கி ஓட்டி 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கினா அந்த 5 நாள் கடன் தீக்கிறதுக்கு பாதி பணம் போயிடுது. அதுலயே இப்படியே ஓடிட்டு இருக்கேன். நம்மள மாதிரியே தான் பூசலார் இருந்திருக்காரு. எப்படியாவது ஒரு சிவனுக்கு ஒரு கோயில் கட்டணும். எப்படி கட்டுறது? ஓகே, நம்ம மனசுலயே கோயில் கட்டுவோம். கண்ணை மூடிக்கிற இடத்த தேர்ந்தெடுத்துக்க. இந்த இடத்துல முதல்ல அசி வரும்போது அப்ப தண்ணி எல்லாம் ஊத்துங்க, அப்படியே கொஞ்சம் கருங்கல்ல கட்டுங்க, அந்த இடத்துல தண்ணி ஊத்துங்க, இந்த இடத்துல கோபுரம் கட்டுங்க, மேல எல்லாம் ரெடி பண்ணிட்டார். எல்லாமே மனதிலேயே கோயில் கட்டுறார். நம்ம எல்லாம் மனசுலயே செய்வோம் சில விஷயங்களை, மனசுலயே கோயில் கட்டி முடிச்சாச்சு. இப்போ அவருக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு டேட்டு எப்படி நம்ம 30/8 குறிச்சோமோ அது பாருங்க, அதுல கூட ஒரு அழகு இருக்கு. ஆவணியில 13, ஆகஸ்ட்ல 30. இங்கிலீஷ் சொன்னா 13/30 ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. நம்ம வாராகி அம்மனுடைய கும்பாபிஷேகத்து அன்னைக்கு 13 ஆவணியில, 30 ஆகஸ்ட்ல. இதே மாதிரி அவரும் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார் மனசுக்குள்ள. ஓகே, நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு மனசுல நாள் குறிச்சிட்டார். யாருக்கு நாள் குறிச்சது? பூசலா. இப்போ அந்த பக்கம் காஞ்சிபுரம் போவோம். ஒரு பல்லவன் மன்னன், அவன் பேர் ராஜசிம்மன் பேரு. சார் மன்னன் சொல்லிட்டீங்க, பணத்துக்கு என்ன பிரச்சனையா? அரசாங்கமே அவர்கிட்ட தான் சார் இருக்கு. கட்டுறாரு, சூப்பரா கட்டுறாரு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஆலயம் கருங்கலால கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டு அதே டேட்ல கும்பாபிஷேகம் வைக்கிறார். பூசலார் மனசுக்குள்ள நாளை கும்பாபிஷேகம் நினைக்கிறாருன்னா அதே டேட்ல இவரு கும்பாபிஷேகம் வச்சிட்டார். கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி நிம்மதியா படுத்து தூங்க போறாரு அவரு. அப்ப கனவுல சிவபெருமான் வர, நீ கோயில்லாம் கட்டிட்ட ராஜசிம்மா, நல்ல விஷயம் தான். பிரச்சனை என்னன்னா உன் கோயிலுக்கு நான் வர முடியாது, நான் பூசலார் கோயில் கட்டிருக்கேன், அங்க போகணும். சோ நீ கும்பாபிஷேக டேட்டை மாத்தி வச்சுக்கிறியா? நம்ம எல்லாம் சில நேரத்துல குடும்பத்துக்குள்ள பேசும்போது பாத்தீங்கன்னா கல்யாணம் வைக்கும்போது அப்படி பண்ணுவோம். அடடா அன்னைக்கு பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் வச்சுனேன், நான் தம்பி வேணுக்கு அதே நாள் கல்யாணம் தான், எப்படி போக முடியும்? சோ மாத்தி வச்சுக்கோங்க, நான் மாத்தவே நீ மாத்தணும். ராஜசிம்மா நீ மாத்தி வை. ராஜசிம்மன் எந்திரிச்சு பாக்கலாம், என்னடா இது நமக்கு வரமாட்டான பூசலாருக்கு வரான்னா நம்மளை விட பெரிய கோயில் கட்டிருப்பான் அவன், நமக்கு எப்ப ஒரு பொறாம வரும், என்னை விட பெரிய ஆளான பாத்துருவோம். நேரா திருநெல்வேலூர் வந்து இறங்குற, வந்து இறங்கி அங்க போய் கேட்கிறாரு, ஏங்க இந்த பூசலார்னு ஒருத்தர் இருக்காராமே, ஒரு கோயில் கட்டிருக்காமே, எங்கன்னு? கோயிலா? இங்க அந்த மாதிரிலாம் கோயில கிடையாது. இல்லைங்க பூசலார் ஒருத்தர், பூசலா ஒரு பைத்திய மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க, எப்பதான் நம்ம சொல்லி தெரியாம அவ்வளவுதான் தெரியும் எங்களுக்கு. நேரம் குடி போய் விடுறாங்க. அவர் சொல்றாரு, நான் மனசுலதான்டா கோயில் கட்டினேன், நான் மனசுலதான் கும்பாபிஷேக தேதியை குறிச்சேன், அது எப்படி சிவபெருமானுக்கு தெரிஞ்சது, அது எப்படி உங்ககிட்ட வந்து சொன்னாரு? இதை சொன்ன பின்னாடி அதே மன்னன் சின்ன அளவுலையாவது ஒரு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டிய கோயில் இன்று வரை இருக்கு. அந்த கோயில் தான் திருநின்றவூர் இருதயாளீஸ்வரர் கோவில் அப்படின்னு. இப்ப நீங்க மனசுல நினைங்க போதும், கண்டிப்பா அது கோயிலாக ஒரு நாள் வளரும். அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இதையும் மனசுல வச்சுங்க. நீங்க எல்லாருமே வந்து நம்மளால முடியுமா அப்படிங்கலாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா உங்களால் முடியும் அப்படிங்கறத மனசுல நினைச்சுங்க. மனசால் நீங்க நல்லது நினைங்க போதும். ஏன்னா நம்ம வராய்க்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? கொடு அப்படின்னாக்க கொடுப்பாங்க, அடுத்தவனை கெடுன்னா உன்னை கெடுத்துவான். நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, நீ ஏதாவது கொடுப்பா, எனக்கு இது இல்லப்பா, எனக்கு படிப்பு இல்லப்பா, எனக்கு பணம் இல்லப்பா, என் குடும்பத்துல எல்லாம் வாழ வைப்பான்னு கொடு கொடு கொடுன்னு கேளுங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏத்து விட்டுக்காரன் எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனை எப்படியே கெடுத்து விட்டு சாமி அப்படின்னா நீங்க முடிஞ்சீங்க. அந்த கெடுதல் சிந்தனை வரக்கூடாது. வாராகி அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் காடஸ். சில விஷயங்கள்லாம் உணர்த்த முடியும். நீங்க என்னமோ போய் பக்கத்திலே வாராகி கூட போய் கான்பரன்ஸ் ஹால்ல பேசி அந்த மாதிரி வாராகி ரொம்ப பவர்ஃபுல் தெரியுமா பேசுறீங்களா சார்? சில விஷயங்களை உணர்ந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சும்மா வந்து கதை பேசிட்டு இருந்தாக்க அது தப்பு இது தப்புலாம் சொன்னா சரியா வராது. உணர்ந்தால் மட்டும்தான். அந்த உணர்ந்தது என்ன அப்படிங்கறத நான் என்னுடைய அடுத்த வாராகியினுடைய மீட்டிங்ல நான் அப்ப பேசுறேன். ஏன்னா அப்பதான் வாராகியை பத்தி பேச போறேன். இன்னைக்கு நான் கும்பாபிஷேகத்தை பத்தி தான் பேச போறேன். அந்த வாராகி 8 கரங்களோட இருக்காங்க. வாராகினால வராகத்துல இருந்து பிறந்தவன் அர்த்தம். சப்த மாதர்கள் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. நம்ம ஊர்ல சப்த கன்னிமார்கள் 7 கன்னிமார்கள் சொல்லுவாங்களே, அவங்க வேற, சப்த மாதர்கள் வேற. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க உங்க ஊர்ல 7 கன்னிமார்கள் போட்டீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் முகமும் ஒரே மாதிரி இருக்கும், பெண்கள் பெண் முகமா தான் இருக்கும். ஆனா சப்த மாதர்கள் எங்க போய் பாத்தீங்கன்னாக்கா நட்ட நடுவுல 5வது இடத்துல பன்றி வடிவத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கும். நம்ம வாராகி, பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி அப்படின்னு மொத்தம் 7 பேர். ஒண்ணும் இல்ல, மைண்டுக்கு வேண்டாம். பிரம்மா தன்னுடைய பவர் எல்லாம் கொடுத்து ஒரு அம்மா உருவாக்குனார். என் பவர் நான் கொடுக்குறேன். முருகனோட பேர் தான் கோமாரம். கோமார மகாலயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோமாரி அப்படின்னாக்கா முருகனுடைய அருள் பெற்றவர். மகேஸ்வரி
மகேஸ்வரன் யாரும் தெரியும், ஈஸ்வரன். மகேஸ்வரன் அருள் பெற்றவர் மகேஸ்வரி. வைஷ்ணவி, விஷ்ணுவின் அருள் பெற்றவர் வைஷ்ணவி. வாராகி, வராக அவதாரம் அப்படின்னு நம்ம 10 அவதாரம் எடுத்தாரு நம்ம விஷ்ணு. அதனுடைய ஒரு அவதாரத்துக்கு பேரு வராக அவதாரம் அப்படின்னு பேரு. எங்க சின்ன பசங்க இருந்தா சொல்லுங்க, வராக அவதாரம் எத்தனாவது அவதாரம்? பெரியவங்க வேணாலும் சொல்லலாம். சார் நீங்க என்ன வாத்தியார் கேள்வி எல்லாம் கேட்டே இருக்கீங்க, அப்பப்போ வராக அவதாரம் சொல்லுங்க, எங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை அவதாரம் சொல்லுங்க? 10 அவதாரம். முதல் அவதாரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மச்ச அவதாரம்னு பேரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க பாக்குறேன். காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாரும் கை தூக்குங்க பாக்குறேன். ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கீங்களா? காலேஜ் நாளைக்கு இருக்கிறனால நல்லா போல இருக்கு. உலகம் முதலில் நீரிலிருந்து தோன்றியது அப்படின்னு நான் சொல்லல, சார்லஸ் டார்வின் ஒரு பரிணாமங்களின் தந்தை சொல்லியிருக்காரு. சார்லஸ் டார்வின் நிறைய படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் உயிரினம் தண்ணீரில் தோன்றிச்சான். நம்மால் தண்ணீர் தான் சார் முதல் தோன்றினாரு. அது பேரு மச்ச அவதாரம் பேரு, மீன் அவதாரம் பேரு. அப்படியே அடுத்த அவதாரம், இப்ப மீன் இங்க இருக்கு, நம்ம தண்ணிக்கு வெளியில வந்துட்டு போலாமா? வெளியில வந்துட்டு எங்க போக முடியும்? இரு வாழ்விகள்னு பேரு, ஆம்பிபியன்ஸ் பேரு இங்கிலீஷ்ல. தனிக்குள்ளே இருக்கும், தரையில இருக்கும். அது பேரு ஆமைன்னு பேரு. ஆமைக்கு பேரு கூர்ம அவதாரம்னு பேரு, கூர்மம். இது 2. 3வது அவதாரம் வராக அவதாரம். வராகம்னா பன்றி. பன்றி எங்க இருக்கும்னா நிலத்துலதான் இருக்கும். ஆனா தாய் வீட்டு தண்ணியை மறக்க முடியல, அதனால சேர்த்துலயே வந்து போட்டு எப்பவுமே. ஏன்னா நம்ம வீட்டுல பாருங்க, நம்ம பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடுவோம், வெள்ளிக்கிழமை வந்து வீட்டுக்கு. ஏன் பாருங்க, அங்க மாமியாரத்தோட தாங்க முடியல, இங்க வந்து நீங்க நல்லா சாப்பாடு போட்டு நல்லா காலை தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. இந்த காலத்து பொண்ணுங்கலாம் கிட்டத்தட்ட இப்ப நான் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு போன் பண்ணிச்சு, சொல்லுமா அப்படின்னு. சார் உங்க பையனை என் வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிறதா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எது வீட்டோட மாப்பிள்ளையாவா? ஆமா சார், நான் ஒரே பொண்ணு தான், நான் என்ன சார் பண்றது? நல்லதா இருக்கு, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா, நீ வேற ஒரு மாப்பிள்ளைய பாத்துக்கோ. அது மாதிரி வராக அவதாரம், தாய் வீட்டுக்கு வந்து போற பன்றி அவதாரம். அடுத்தது நாமக்கல்னா உங்களுக்கு தெரிஞ்ச அவதாரம் நரசிம்ம அவதாரம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சிம்மம், இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நரன். நரன் அப்படின்னாக்கா மனிதன் அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நர மாமிசம் சாப்பிடுவார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நரபலி கொடுத்தார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நரன் அப்படின்னா மனுஷன், சிம்மம்னா சிங்கம். நரசிம்மம் பாத்தீங்களா? இப்போ முதல்ல ஒரு அனிமல் தண்ணியில பிறந்தது, அப்புறம் தரைக்கு வந்துட்டு போச்சு, அப்புறம் தரையிலே வாழ்ந்தது, இப்ப கொஞ்சமா மனுஷனா மாறுது. 5வது வாமன அவதாரம், கூட்ட மனுஷன். மனுஷன் தான் சரியா வளரல சார், கூட்ட மனுஷன். அடுத்தது 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். பரசுனா கோடாலின்னு அர்த்தம். கையில இப்படி கோடாலி வச்சுக்கிட்டு தாடி வச்சுட்டு எப்பதான் கோபக்காரனா இருக்கக்கூடிய, நம்ம வீட்டுல கூட பல கணவர்கள் கோபக்காரனா இருப்பாங்க. எடுத்தோன்னு என்ன எதுக்கு ஏன் அப்படின்னு பாவம், டென்ஷன், ஆபீஸ் டென்ஷன், பிசினஸ் டென்ஷன், எல்லாத்தையும் யார்கிட்ட காமிக்க முடியும்? வீட்டுல காமிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மனைவி மட்டும்தான். அதை பசங்கிட்ட காமிக்க முடியாது. இப்ப கிளம்பிடுறாங்க, இந்த அப்ப சரியில்லை எனக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஆனா மனைவி வேற வழி இல்லை, என்ன பண்ணி தொலைகிறது, நமக்கு வாச்சது அவ்வளவுதான் அப்படின்னு கூடவே இருந்து கடைசி வரைக்கும் காலம் தள்ளக்கூடியது. ஆமா, நிறைய பேர் வருத்தத்தோட பாக்குறீங்க. பரசுராம அவதாரம். இப்பதான் மனிதன் என்பது எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்கு இலக்கணம் ஒரு ஆள் இருந்தார், அவர் தான் ராம அவதாரம். 7வது அவதாரம் 7வது நட்சத்திரத்துல, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர், அப்படிப்பட்ட ராமர். அடுத்தது கிருஷ்ணர் அண்ட் பலராமர், 2 பேர் அண்ணன் தம்பி, பொண்ணா வச்சுக்கலாம். அதுல கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா வித் டிவைன் குவாலிட்டிஸ். சாப்பாடு மண் எடுத்து வாயில போட்டுக்கிறார். சின்ன குழந்தைங்க மண் வாயில போட்டு, மண்ணை வாயில போட்டுட்டு அவங்க அம்மா போய் வாய காமி அப்படிங்க, வாயை திறந்தா அந்த காலத்திலேயே லைவா டிவி தெரிஞ்சது உள்ள. சார் காமன்வெல்த் கண்ட்ரி, அங்க காமன்வெல்த் கேம்ஸ் எல்லாம் உள்ள தெரியுது சார், அங்க கிரிக்கெட் விளையாடுறோம் உள்ள தெரியுது சார், அந்த காலத்திலேயே காமிச்சுவார். இப்ப புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா. அதெல்லாம் கதை கிடையாது, எல்லாமே உண்மை. இன்னைக்கு வந்துருச்சு. கடைசியா கல்கி அவதாரம் எதுவும் தெரியல. ரைட், இப்ப நான் கேட்ட கேள்வி வந்துட்டுங்களா? எத்தனாவது அவதாரம் வராக அவதாரம் கேட்டேன், சொல்லுங்களேன். மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள 3வது. வெரி குட். 3வது அவதாரம். அந்த வராக அவதாரத்தினுடைய சக்தியை வாங்கி கொண்டு பிறந்தவர் தான் வாராகி. 5வதாக இருக்கக்கூடிய அம்மா தான் இந்த வாராகி. இந்திராணி இந்திரனுடைய அம்சம், சாமுண்டி காளியினுடைய அம்சம். அவங்க வேண்டாம், நமக்கு விட்டுலாம். இந்த வாராகி 5வது நட்சத்திரம், 5வது அவதாரம், 5வது திதியான பஞ்சமி திதியில் உதித்தவர். இவங்க அஷ்டமி சொல்றோமா, 8வது அம்மா பஞ்சமி திதி 5ல. அது பாருங்க, 5ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதி 5. நம்ம எல்லாம் அஞ்சாம இருக்கணும்னா, எதை பார்த்து பயப்படாம இருக்கணும்னா,
இந்த 5 முகம் இருக்கிற 5 முகம் இல்ல 5 இருக்கக்கூடிய இந்த பஞ்சமி, நமக்கே பஞ்சமின்னு ஒரு பேர் உண்டு. வாராகிக்கு பஞ்சமியை கும்பிடுங்க. சார் நான் விவசாயி சார், எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அந்த அம்மாவுக்கு மொத்தம் 8 கரங்கள் இருக்கும். 2 கையில சங்கு சக்கரம் இருக்கும். சங்கு சக்கரம் அம்மன் கையியா சார்? பெருமாள் கையில தான் சார் இருக்கும். ஆமாங்க. வாராகி யாரு? வாராகி அவதாரத்துடைய. நீங்க எல்லாரும் திருப்பதி போயிருக்கீங்களா? இது நிறைய பேர் கை தூக்கிங்கன்னு நினைக்கிறேன். கை தூக்குங்க பாக்குறேன். திருப்பதி நிறைய பேர் போயிருக்கீங்க. சரி, திருப்பதி போயிருக்கீங்களே, நேரா மேல் திருப்பதி போய் சாமி பார்த்திருக்கீங்க. கீழே பூவாரன் சந்தை எத்தனை பேர் போயிருக்கீங்க? இது அப்படியெல்லாம் இருக்காங்க சார். அங்க வாராமூர்த்தி அங்க கீழே இருக்காரு. அடுத்த தடவை போகும்போது அவரையும் பார்த்துட்டு வாங்க. அந்த வராகியுடைய அம்சம்ங்கிறதுனால சங்கு சக்கரம் இருக்கும். சரி, அது வேண்டாம் நமக்கு. அடுத்தது பாச அங்குசம்னு 2 இருக்கும். பாசம் அங்குசம்னா என்ன தெரியுங்களா? பாசம் அப்படின்னாக்கா நம்ம பையன் மேல காட்டுறோம், பையன் நம்ம மேல காட்டாம இருக்கானே, அதுதான் பாசம். நம்ம கண்ணதாசன் செயல சொன்னாக்கா கொள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா எழுநீர் அப்படின்னு அது மாதிரி பாசம் நம்ம காமிக்கும். ஆண்டவன் இருக்காங்க, வாராகி இருக்க, நம்ம மேல பாசத்தை காமிக்கும், நம்மளை கட்டி வச்சுக்கும், கூடவே வச்சுக்கும். அதனால பாசம் வச்சிருக்கு, பாசக்கயிறு. அந்த பக்கத்துல அங்குசம். அங்குசம்னா அடக்கிறது. யானை நடக்கிறதுக்காக ஒரு சின்ன அங்குசம் வச்சிருப்பாங்க. அந்த அங்குசத்தை கையில வச்சிருக்கோம். அது காமிக்க வேண்டாம். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் பயன்படுத்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, இரு அப்பா வரத்த சொல்றேன். இது யாருன்னா பையனுக்கு. பொண்ணுகிட்ட வேலை ஆகுது. ஏன்னா அப்பா வரும்போது சில்க் சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு அப்படிங்க. ஆனா பையனுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இரு உங்க டேடி வரட்டும் அப்படின்னா, மாமா ப்ளீஸ் விட்டுருமா, நான் இங்கே விளையாட போலாமா கெஞ்சுவான். அதுதான் எப்பவுமே வந்து அந்த அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். ரைட், விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த ஒரு பக்கத்துல அங்குசம், ஒரு பக்கத்துல பாசம். இதையும் விட்டுறேன். அடுத்தது 2 இருக்கும். 2 கை. ஒரு கையில ஒரு பெரிய உலக்க வச்சிருக்கும். தண்டம்னு பேரு. நம்ம தண்டம்னா வேற மாதிரி சொல்றோம். அவன் தண்டம் ஒண்ணுக்கு ஆக மாட்டான் அப்படி இல்ல. தண்டம்னா ஒரு குச்சின்னு அர்த்தம், ஒரு பெரிய தடின்னு அர்த்தம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிடுவானாடா அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப தடி இருந்தா தண்டல்காரன். நம்மளுக்கு பேரு தண்டன்யான்னு பேரு. இன்னொரு கையில கலப்பை வச்சிருக்காங்க. சார் கலப்பை யாருக்காக சார் வச்சிருக்காங்க? உங்களுடைய விவசாயம் செழிக்கணுமா, செல்வம் பெருகணுமா? வாராகி கையில கலப்பை இருக்கு. கலப்பை ஒரு தடவை விட்டு நோக்குங்க, முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு தேவையானதான் கிடைச்சிடும். நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சார் நீங்க திருவானை கோயில் போயிருக்கீங்களான்னு. போயிருக்கேங்க. அகிலாண்ட விஷயனுடைய காதுல 2 பெரிய தோடு இருக்கும். அந்த தோடை மட்டும் பார்த்து வேண்டிக்கிட்டு உங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு சொல்லிட்டு வாங்க, வரும்போது பாருங்க பொண்ணோட வருவீங்க. அவ்வளவு ஆச்சரியம். நான் அதை மனசுல நினைச்ச உடனே எனக்கு வந்து மொபைல்ல ஒரு பொண்ணோட போட்டோ வருது. இது மாதிரி உங்க ஜாதகம் பார்த்தோம், நல்லா பொருந்தி இருக்கு, நீங்க பாக்குறீங்களான்னு. நான் சொன்னேன் ஆடி மாசம் முடியட்டுமா, நான் இந்த ஆவணியில நான் சொல்றேன். ஏன்னா ஆடி மாசத்துல வந்து அம்மனை பாக்குறதா இல்ல பொண்ணு பாக்குறதா அப்படின்னாக்கா அம்மன் தான் முக்கியம். அதனால அது அப்புறமா சொல்றேன் சொல்லியிருக்கேன். சோ ஒவ்வொன்றுமே உணருங்க. கையில கலப்பை வச்சிருக்காங்க. உங்களுக்கு விவசாயம் பெருகணுமா, அம்மனை கும்பிடுங்க. அந்த கலப்பையை நோக்கி பார்த்து கும்பிடுங்க. விஷயம் அலங்காரம் முடிஞ்சுதான் சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. நீங்க எப்ப முடிச்சு சொல்றீங்களோ ஒரு 5 மினிட்ஸ் சொல்றீங்க, நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களை எல்லாம் உட்கார வச்சு என்கேஜ் பண்றதா என்னுடைய வேலை. என்கேஜ் பண்ணா மட்டும் பக்கத்துல கொஞ்சம் எஜுகேட் பண்ணவும் வேணும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகணும். சும்மா வந்தோம் இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது, கொஞ்சம் வெந்திருந்தா நல்லா இருக்கும்ல, ரசம் சூப்பர்ப்பா, இப்படி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு ஏவனை பத்தி கொஞ்சமாவது காதுல வாங்கிக்கோமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பேச்சு. சரிங்க சார், 6 கரம் சொல்லிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பக்கம் சங்கு, இன்னொரு பக்கம் சக்கரம், 2 முடிஞ்சது வேணும்னா நீங்க போகும்போது உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுப்பாங்க. அந்த பத்திரிகையை போய் சாமி ஒரு தடவை உத்து பாருங்க. அதுல விவசாயம் பண்றாங்க கலப்பையை பாருங்க, வேற ஏதாவது ஒவ்வொரு எந்தெந்த உங்களுக்கு வேணுமோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு சங்கு, ஒரு சக்கரம் 2 முடிஞ்சது, ஒரு பாசம், ஒரு அங்குசம் 2 முடிஞ்சது, ஒரு கலப்பை, ஒரு தண்டம் 2 முடிஞ்சது, 6 முடிஞ்சது. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா அபயஹஸ்தம், வரதஹஸ்தம் 2 இருக்கும். அபயம்னா இப்படி கை காமிக்கிறது அபயம். பயம்னா உங்களுக்கு அது தெரியும் சார், அதான் எங்களுக்கு இருக்கே சார். நின்னா பயம், நின்று எவனா வந்தாலும் ஐயோ கடன் கேட்டுருவானு பயம். கடன் வாங்கியிருந்தா அவன் வந்தான்னா ஐயோ கடன் கேட்பானே பயம். எங்க போனாலும் பயமா தான் இருக்கு. பசங்களுக்கு பார்த்தாக்கா பரிச்சை பார்த்தா பயம். இப்ப யார் பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. பயத்தை நீக்கணும்னா அபயம் வேணும் உங்களுக்கு. முன்னாடி போட்டா பயம் நீங்கிடும். சுத்தமா இருக்கு, முன்னாடி ஒரு போடுங்க, அசுத்தம் ஆயிடும். நீதிக்கு ஒரு முன்னாடி ஒரு போடுங்க, அநீதி ஆயிடும். நியாயத்துக்கு முன்னாடி ஒரு போடுங்க, அநியாயம் ஆயிடும். பயத்துக்கு முன்னாடி ஒரு போடுங்க, அபயம் ஆயிடும். அபயக்கரம் இந்த கையில இருக்கு. சோ உங்க பயத்தை போக்கணுமா அப்படி காமிப்பாங்க, பயம் போயிடும்.
இப்படி ஒரு கை வச்சிருக்கும். இதுக்கு பேரு வரத ஹஸ்தம்னு பேரு. வரத ஹஸ்தத்தினுடைய விரல்கள்லாம் காலை நோக்கி இருக்கும். டேய் வந்து என் காலில் சரணாகதி அடைடா, உன்னை நான் பார்த்துக்கிறேன். நிறைய நேரங்களில் சரணாகதி தத்துவம் தான் மிகப்பெரிய தத்துவம், உயர்ந்த தத்துவம். அந்த கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி அந்த பாஞ்சாலி என்ன பண்றா அப்படின்னாக்கா, கையில சேலையை பிடிச்சுக்கிட்டே கிருஷ்ணா ப்ளீஸ் காப்பாத்து, கிருஷ்ணா ஹெல்ப் மீ சொல்றா. வரவே இல்லையே மனுஷன். கடைசியா எல்லாத்தையும் விட்டு 2 கையை மேல தூக்கி வச்சுக்கிட்டு அபயம் கிருஷ்ணா அபயம் சொன்ன உடனே வந்து சாரி கொடுத்தார். சரி சார், ஏன் சார் முதலையே வரல? முதல்ல நீ உன்னைய மட்டுமே நம்பிக்கிட்ட, நான் எப்படியோ பிடிச்சிக்கிறேன், நான் காப்பாத்திக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியா தான் என்ன நம்புனேன். கண்டிப்பா இறைவன் காப்பாற்றும் என்னை நம்பி 2 கைத்துக்கு மேல கூப்பிட்டேன். அதனாலதான் நான் வந்தேன். சரணாகதி தத்துவம் அதுதான். நீங்க ஒருத்தர் நம்புறீங்களா, முழுமையா நம்புங்க. நம்பி கொடுத்துட்டு இவனை நம்பலாமா வேண்டாமான்னு தெரியலையே. இப்ப அண்ணன் பாத்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு, குரு சார் நீங்க ஒரு 7:45 to 8 வந்துடுறீங்களா அப்படின்னாரு. அவ்வளவுதான். உண்மையை சொன்னா நான் என் மனைவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு கேன்சர் சிகிச்சையில இருந்தேன். அண்ணன் பேசும்பொழுது அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அனுப்பி விட்டுட்டு நான் என் டிரைவர் கூப்பிட்டு தனியா இங்க வந்துட்டேன். அவர் என்னை நம்பிட்டாரா? நம்பணுவருக்கு நான் இல்லைங்கன்னா எங்க ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, நான் வர ஒன்றும் நான் பெருசா சாதிக்கல, உங்களை எல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு சாமியை பத்தி சொல்றேன் பாத்தியா ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அரை மணி நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க இங்க எடுத்துட்டு போவீங்களே, அந்த விஷயத்த அண்ணன் என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காருன்னு அதை செய்யணும். நீங்களும் சொல்றேன், ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்பி, பையனை நம்புங்க, பொண்ணை நம்புங்க. இந்த பொண்ணு நம்ம நல்ல பொண்ணு, அது மாதிரி பேசுங்க. இந்த பையன் நல்ல பையன், நம்ம பையன் தப்பு பண்ணுவானா அப்படிலாம் யோசிங்க. செல்லம் கொடுக்க சொல்லல, நானு நம்புங்கன்னு சொல்றேன். நம்புனா என்னை சரணடை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த ஹஸ்தம், இப்படி 8 கரங்களோட இருக்கக்கூடிய அந்த அம்பாள் இங்க இருக்காங்க. இந்த அம்பாளுக்கு சார் நாங்களும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம் சார். இந்த கும்பாபிஷேகத்துல நாங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கல்லுனாலெல்லாம் கட்ட முடியாது, செங்கல்னாலாம் கட்ட முடியாது. ஆனால் ஊர் கூடி தான் தேர் எடுக்க முடியும். தேர் நான் செஞ்சு கொடுக்கலாம், ஆனா தள்ளிட்டு போற நான் ஒருத்தனே தள்ளிட்டு போக முடியாது. எல்லாரையும் கூப்பிடுவேன். நீங்களும் இதுல கலந்து கொள்ளணும் அப்படின்னா கலந்துக்கலாம். சார் எவ்வளவு சார் பணம் கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்தா நீங்க எங்க பேரை கல்வெட்டுல போடுவீங்க, எவ்வளவு கொடுத்தா நீங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? எனக்கு தெரியாது. பாரதியார் ஒரே ஒரு கவிதை சொல்லியிருக்காரு, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி. நல்ல காசு வச்சிருக்கீங்களா, நல்ல தங்க நாணயமும் குழந்தை நல்லி குழந்தை அண்ணன் கட்டுறது கொடுங்க, அண்ணன் பார்த்துக்க. சார் நிதி குறைந்தவர் என்கிட்ட அவ்வளவு இல்ல சார், காசுகள் தாரி, ஒரு 1000 ரூபாய் வச்சுங்க, 5000 ரூபாய் வச்சுங்க, காசுகள் தாரி. சார் அதுவும் நான் முடியாது. அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். அதுவும் முடியல அவங்களால. ஒண்ணும் வேண்டாம், வரும்பொழுது நல்ல கோயில் கட்டிருக்காங்கப்பா இந்த நிர்வாகக்காரங்க, நம்மளும் ஒரு சாமி கும்பிட்டு போலாம், அன்னதானம் சாப்பிட்டு போலாம், சாமியோட அருள் வாங்கிட்டு போலாம், இவங்களை பத்தி நல்லாவே பேசுங்க. நம்ம நல்லாவே பேச மாட்டோம். வெளியில போனோம்னா கும்பாபிஷேகம் பண்ணாங்களாமா, எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியல, எவ்வளவு வருமானம் வந்திருக்கும் தெரியல, எங்கெங்க எவ்வளவு ரசீது போட்டாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாம் என்டோமென்ட் போர்டுல சொல்லி கொஞ்சம் செக் பண்ண சொன்னாதான் சரியா இருக்கும். அவங்க வீடை விட்டு வாசலை விட்டு மனைவி மக்களை எல்லாம் மறந்து ஊரு போல அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா, அந்த பக்கத்து வீட்டுக்கான பணக்காரன் ஆயிட்டான்னா அவன் ஸ்மக்லிங் பண்றவனா தான் இருக்கணும். எங்கேயோ பினாமி காசா வந்துட்டு பேசுமே தவிர உழைச்சு சம்பாதிச்சு சொல்லவே மாட்டோம். நம்ம சம்பாதிச்சோம்னு வச்சுங்க, என்னுடைய உழைப்பு தெரியுமா அப்படின்னு. அது உடனே அப்படித்தான். உங்க பையன் ஃபுல் மார்க் வாங்குறான், 100க்கு 100 வாங்குறான், என் பையன் கணக்குல புள்ளி அப்படின்னு சொல்றேன். நீங்களே தான் உங்க பையன் 10 மார்க் வாங்கினாங்க, வாத்தியார் சரியில்லை, யாரும் அவங்க கணக்கு வாத்தியார் 2 2 8ன்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படி. ஈஸியா நம்ம பழி அடுத்தவங்களை போட்டு போயிடுவோம். நீங்க பழியை போடாதீங்க. அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். ஆண்மையாளர்கள் உங்களுடைய உழைப்பே அருளீர். சார் எனக்கு நல்ல திரகாசமா உடம்பு இருக்கு சார், அட்லீஸ்ட் சாப்பாடு போடலாம், தண்ணிய சின்ன பையனா இருக்கா சார், தண்ணி எடுத்து வைங்க, ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன வேலைகள் செய்யுங்க. இந்த வேலைகள் செய்தாலே நீங்களும் ஒரு கோவில் கட்டியதற்கு சமம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொண்டு இந்த அம்மனை இந்த கால வைரவரை வேண்டிக் கொண்டு, ஏன்னா அலங்காரம் முடிச்சுட்டாங்க, 5 நிமிடம் ஆயிடுச்சு அலங்காரம் முடிச்சு. உங்களுக்காக அவங்க வெயிட்டிங், எனக்காகவும் அவங்க வெயிட்டிங். சோ நாம இதோட முடிச்சுக்குவோம். அந்த கால பைரவரை மட்டும் ஒரு மந்திரத்தை சொல்லி முடிச்சுக்கலாம். ஓம் கால, நீங்களும் சொல்லலாம், ஓம் கால காலாய வித்மகே காலாதீதாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயாது. ஓம் ஷாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி. ஹலம் அப்படின்னாக்கா கலப்பைன்னு அர்த்தம். ஹலஹஸ்தாய தீமகினா, ஹஸ்தம்னா கை, ஹலஹஸ்தாய தீமகினா கையில கலப்பை எழுதி போல. தன்னோ வாராகி பிரஜோதயாது. உங்கள் அனைவருக்கும் தேய்பிறை அஷ்டமி நாளன் என்று கால நவ கால பைரவனுடைய அருள்
பூர்ணமாக கிடைக்கட்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை அருளிய அனைத்து அரங்காவலர் பெருமக்களுக்கும் தர்மபுரத்து அவர்களுக்கும் குறிப்பாக எனது அண்ணன் மாணிக்கமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.